ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் உள்ள 3வது யூனிட்ல உள்ள இலக்கணம். ஆல்ரெடி நம்ம இதுக்கான லெசன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம இலக்கணமும் இதுக்கு பின்னாடி உள்ள அந்த மொழியை ஆழ்வமும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வரக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இலக்கண பகுதியை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஸோ இதுல இருந்து நிறைய தடவை கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதுவும் பர்டிகுலரா வினா எழுத்துல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தையிலேயே இருக்கு பாத்தீங்களா, சுட்டு ஒரு விஷயத்த பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சுட்டி காட்டுறது, அதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? வினா அப்படின்னும் போது கேள்வி, அப்ப கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்களை கவனியுங்கள். அவற்றை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இது எல்லாமே என்ன பண்ணுது? ஏதோ ஒரு விஷயத்த சுட்டி காட்டுது. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள அ, இ ஆகிய எழுத்துக்கள் தான் காரணம். இங்க பாருங்க, இதுல உள்ள எல்லா எழுத்துலையுமே அ, இ அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள் தான் மாறி மாறி இருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் மெயினா சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். இது மாதிரி ஒரு விஷயத்த சுற்றி காட்ட வரும் எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சுற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுற்று எழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று இந்த உ அப்படிங்கிற எழுத்து வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஆனா முன்னாடி பயன்பாட்டுல இருந்திருக்கு. ஓகேவா? இதுவும் கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்தது பாருங்க, அகச்சுட்டு. அகச்சுட்டுனா என்னன்னா, அவன், இவன், மாத்தி சொல்லிட்டேன்னா, இவன், அவன், இது, அது, இந்த சொற்கள்ல உள்ள இந்த சுற்றெழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு என்ன, இவன் எடுத்துப்போம். இதுல உள்ள சுற்றெழுத்து என்ன? இ. இந்த ஈய நீக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? வன் அப்படின்னு வரும். இந்த மாதிரி நீக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய மீதி எழுத்துக்கள் வந்து நமக்கு பொருள் தருதான்னு கேட்டா பொருள் தரல. ஸோ இதே மாதிரி அந்த சுற்று எழுத்துக்கள்ல உள்ள அந்த சொற்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தராது இல்லையா? ஸோ இது மாதிரி உள்ள இந்த சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. இந்த சுட்டு எழுத்து சொல்லுக்கு உள்ள இருந்தாதான் பொருள் தரும். அதனால இது அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். சொல்லுக்கு உள்ள இல்லை அப்படின்னா இதுல பொருள் இருக்காது. இது மாதிரி இருக்கிறத அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, புறச்சுட்டு. இதுக்கு என்னன்னு பார்க்கலாம். அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுற்று எழுத்துக்களை நீக்கினாலும். நீக்கி பார்ப்போமா? அவ்வானம், இதுல உள்ள சுற்றெழுத்து என்ன? இந்த ஆன்றதுதான். அப்ப நீக்கணும் அப்படின்னா வானம் அப்படிங்கிறது தான் வரும். உடனே இந்த இவ ஏன் விட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. இந்த சேர்த்து எழுதும் போது இந்த இடத்துல என்னது? வாக்கு இனமான இவ்வு வந்து வரும். நம்ம பிரிச்சுட்டோம், ஆவை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இவ்வு வராது. வானம் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம சுற்றெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருளை தரும். இந்த மாதிரி சுற்றெழுத்துக்களுக்கு சொல்லின் வெளியே, அதாவது புறத்தே நின்று எடுத்தா பொருள் வருது இல்லையா? அப்படின்னா வெளியில நின்று சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அடுத்தது, இது மட்டும்தான் இருக்கானா? இல்ல, இன்னும் 2 இருக்கு. என்ன? அண்மை சுட்டு, இன்னொன்னு சேய்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இது எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி ஈங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே என்னது? அருகில் இருக்கக்கூடியத சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இவ்வீடு இச்சொற்களை நம்ம அருகில், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடியத சுட்டி காட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து நான் சொன்னேன் இல்லையா? இ, அதுதான். அடுத்தது பாருங்க, இந்த சேய்மை சுட்டு. இதுக்கான எழுத்து என்ன? அ. ஏன்னு பார்க்கலாம். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம், இந்த சொற்கள் தொலைவுல உள்ள ஏதோ ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுது. எனவே இத சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம். தொலைவுல உள்ளத சேய்மைன்னு சொல்லுவோம், பக்கத்துல உள்ளத அண்மைன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான சுட்டு எழுத்து என்னது? அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பாக்ஸ்ல உள்ளது பாருங்க, அருகில் உள்ளவற்றிருக்கும். அருகில் உள்ளதுக்கு என்னது? ஈன்னு சொல்லுவோம். தொலைவில் உள்ளதுக்கு ஆன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஊ அப்படிங்கிற சொல் அக்காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இப்ப பயன்பாட்டுல இல்லை. அது என்னன்னு உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க, உது, உபன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட் வரலாம். என்ன அப்படின்னா, அவன், அவள், அது இதெல்லாம் வந்து அகச்சுட்டுன்னு சொன்னீங்களே, அப்ப இங்க வந்து சேமை சுட்டுலயும் இருக்கே, அப்ப ரெண்டும் வந்து பழப்பாதா அப்படின்லாம் சொல்லி கேட்கலாம். இன்னொரு விஷயம், இந்த அகச்சுட்டுல வர்றது சேமை சுட்டுல வரலாம். அது மாதிரி அண்மை சுட்டுல வரக்கூடியது புறச்சுட்டுல வரலாம். ஏன் அப்படின்னா பாருங்க, இம்மரம் இதை நீங்க இதுல உள்ள அந்த சுற்றெழுத்தை பிரிச்சிங்க அப்படின்னா பொருள் வருமானு கேட்டா மரம்ங்கிற பொருள் வரும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த சொற்களை நீங்க சுற்றெழுத்தை நீக்கிட்டீங்க அப்படின்னா பொருள் வந்து இருக்கும், இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இங்க உதாரணத்துக்கு பாருங்க, அவ்வீடுன்னு இருக்கு. அப்ப இது வந்து இந்த இடத்துல எங்க வேணாலும் வரலாம். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த அண்மை சுட்டு அகச்சுட்டாவும் இருக்கலாம், புறச்சுட்டாவும் இருக்கலாம். அதே மாதிரி சேய்மை சுட்டும் அகச்சுட்டாவும் இருக்கலாம், புறச்சுட்டாவும் இருக்கலாம். மீனிங் என்னன்னா, அந்த சொல்லுக்கு உள்ளே இருந்து சுட்டு பொருளை தந்துச்சுன்னா அது அகச்சுட்டு, சொல்லுக்கு வெளியே இருந்து சுட்டு பொருளை தந்தா அது புறச்சுட்டு, பக்கத்துல இருக்கிற விஷயத்த சுட்டிக்காட்ட பயன்படுத்தினா அது அண்மை சுட்டு, தொலைவுல இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தணும்னா அது செய்மை சுட்டு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ளதை சொன்னோம்னா அது ஊன்ற அந்த ஒரு எழுத்தை பயன்படுத்துவோம், இடையில உள்ளதை சுட்டி காட்ட. ஸோ இதுதான் இதுல உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து சுட்டு திரிவு. சுட்டு திரிவுனா என்னன்னா, அம்மரம், இவ்வீடு, இந்த இது ரெண்டும் என்ன அப்படின்னா புறச்சுட்டு. ஏன் புறச்சுட்டு? இப்ப இந்த அம்மரத்தை எடுத்துப்போம். இதுல உள்ள சுற்றெழுத்து என்ன? அங்கிறது. இதை நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? மரம் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைக்குது, மீனிங் வருது. அப்ப இது என்னது? புறச்சுட்டு. அதே மாதிரி இவ்வீடு, இந்த இவ்வீடை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சுற்றெழுத்தை நீக்கிட்டோம்னா வீடுங்கிற பொருள் கிடைக்கும். அப்ப இதுவும் என்னது? புறச்சுட்டு. இது ரெண்டுமே புறச்சுட்டுக்கள். இந்த சொற்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது மாதிரி அ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து அந்த, இந்த அப்படின்ற அந்த பொருள்ல வரும். இப்ப நம்ம அம்மரம் அப்படிங்கிறத அந்த மரம் அப்படின்னு எழுதலாம், இவ்வீடு அப்படிங்கிறத இந்த வீடு அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி திரிந்து வர்றதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு அ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த, இந்த என தெரிந்து சுட்டு பொருளை தருவதை என்னன்னு சொல்றோம்? சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ இதுல பாருங்க, வேற இதுல என்ன இருக்குன்னா, கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு இருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்திருந்தன. இங்கு உள்ள மலர்களில் அம்மலர்கள், இது வந்து அங்கு இங்குன்னு கொடுத்து சுற்று பெயர்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பேராகிராஃபை நல்லா ரீட் பண்ணி எங்க வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, எங்க புல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து வினா எழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள் எப்படி ஒரு சுட்டு பொருளை தந்துச்சோ அதே மாதிரி இந்த வினா எழுத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வினா கொஸ்டின் மார்க் வரக்கூடிய அந்த ஒரு பொருளை வந்து தரும். பார்க்கலாம். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த 5 வினா எழுத்துக்கள்ல சொல்லுக்கு முதலில் வரக்கூடியது 2, சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடியது 2, முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது 1. ஸோ இந்த 5 2 + 2 + 1 அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இதுல 2 வந்து சொல்லுக்கு முதல்ல வருது, 2 சொல்லுக்கு கடைசியா வருது, 1 முதல்லையும் வருது கடைசியாகவும் வருது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதலில் வருவது, மொழியின் முதலில் வருவது. மொழினா என்ன? சொல்லின் முதலில் வருவது என்ன? ஏவும் யாவும். உதாரணத்துக்கு எங்கு, யாருக்கு. ஸோ இதுல ஏ, யாங்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அடுத்தது இறுதியில் வரக்கூடியது என்ன அப்படின்னா ஆ, ஓ. பேசலாமா? ஆ சவுண்டு வருது. தெரியுமோ? இந்த இடத்துல ஓ சவுண்டு வருது. அது மாதிரி மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது என்னன்னா ஏ. ஏ எப்படி முதலும் இறுதியிலும் வரும்னா, இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, ஏன் அப்படிங்கிறது. அடுத்தது நீதானே அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஏ சவுண்டு வருது. ஸோ கடைசியில் வரும்போது சவுண்டு தான் வரும், அந்த எழுத்து வராது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல், இடை, முதலிலும் இடையிலும், சாரி இறுதி, சொல்லுக்கு முதல், இறுதி, முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியதா இந்த 5 எழுத்துக்களும்
இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா பொருந்தாதது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பொருந்தாதது என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். முதல்ல வர்றதுல பொருந்தாதது எது, இறுதியில வர்றது பொருந்தாதது எது அப்படிலாம் கேட்கலாம். இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா அங்க எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டு எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க அகவினா பார்க்க போறோம். இது சரி எது யார் ஏன் இச்சொற்கள்ல உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது. இதுல வினா எழுத்துக்கள் என்ன, ஏ, யா, ஏ. அங்க எப்படி பார்த்தோம் அகச்சுட்டுல எப்படி அந்த ஒரு சுட்டு எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா அங்க பொருள் இல்லையோ அதே மாதிரி இங்க அகவினால இந்த வினா எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பொருள் இருக்காது. இதை என்னன்னு சொல்றோம், அகவினா அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அடுத்தது நம்ம பார்க்க போறது புறவினா. அவனா, வருவானோ இச்சொற்கள்ல ஆ ஓ அப்படிங்கிற வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். ஓகேவா? ஏன் இந்த இடத்துல அவனா அப்படின்ற இடத்துல இந்த ஆ அப்படிங்கிற சவுண்டை நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன வரும், அவன் அப்படிங்கிற பொருள் வரும். இது மாதிரி புறத்தே இருந்து வினா பொருளை தருவத புறவினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணுங்க, கொட்டேஷன் எல்லாம் எங்கெங்க வருதுங்கிறத நோட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த புக் பேக்குக்கு நம்ம இப்போ ஆன்சர் பார்க்கலாம். என் வீடு டேஷ் உள்ளது, அது அங்கே. ரெண்டுல எது போடுவோம், அதாவது அந்த கோடிட்ட இடத்துல சரியான அந்த சொல்ல போட்டு நம்ம நிரப்பணும். ஓகேவா? என் வீடு அது உள்ளதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அங்கே உள்ளது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, அடுத்தது நிமிஷம். தம்பி டேஷ் வா, இவர் வான்னு சொல்ல மாட்டோம், இங்கே வான்னு தான் சொல்லுவோம். நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது, அது தேங்கி இருக்கிறதா எங்கே தேங்கி இருக்கிறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுன்னு சொல்ல மாட்டோம், எங்க தேங்கி இருக்குன்னு தான் கேட்போம். அது நீங்க சொல்லி பார்க்கும் போதே தெரியும் அந்த இடத்துல என்ன சூட்டபிளா வரும் அப்படிங்கிறது. அடுத்தது யார் டேஷ் தெரியுமா, யார் அது தெரியுமான்னு கேட்போமா, யார் அவர் தெரியுமான்னு கேட்போமா. கரெக்டான வார்த்தை பார்த்தீங்கன்னா யாதுன்றது தான் வரக்கூடாது, அவர் தான் வரணும். ஓகேவா? யார் அவர் தெரியுமான்னு தான் வரணும். அடுத்தது உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது, நான் இந்த இடத்துல எதுன்னு சொல்லிட்டேன், யாது. ஓகேவா? அவர் தான் கரெக்ட். உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது, எங்கே என்ன, என்ன அமைந்துள்ளதுன்னு கேட்க மாட்டோம், எங்க இருக்குன்னு தான் கேட்போம். ஓகேவா? அடுத்தது மொழியை ஆள்வோம். சொற்றொடர் பயிற்சி, அந்த இந்த இது தேவையில்ல, சிலபஸ்ல கிடையாது. சிலபஸ்ல இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்றேன். இது நீங்க நீட்டித்து எழுதிடுவீங்க இல்லையா. நான் பள்ளியில் படிக்கிறேன், நான் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன், நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொன்னன் முன்னேறினான், பொன்னன் வணிகம் செய்து முன்னேறினான், பொன்னன் வணிகம் செய்து பொருளீட்டி முன்னேறினான், பொன்னன் துணி வணிகம் செய்து பொருளீட்டி முன்னேறினான். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தது இதுல என்னன்னா நீ ஊருக்கு சென்றாய், நான் ஊருக்கு சென்றேன், அவன் ஊருக்கு சென்றான், அவள் ஊருக்கு சென்றாள், அவர் ஊருக்கு சென்றார். ஸோ கரெக்டான அந்த ஒருமை பன்மையை வச்சு என்ன வரும் அப்படிங்கிற அந்த கடைசி இது பார்க்கறது, இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? அதனால படிச்சிருங்க. அடுத்தது அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுங்கள். என்ன எழுதணும், நீங்கள் வரும்போது ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள், நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள்னு இருக்கு. இந்த ஒருங்கிறத எங்க போடணும் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. எங்க போடலாம், நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லலாமா. அப்ப அந்த இடத்துல போடலாம். அடுத்தது நாம் உரங்கள் தயாரித்து உழவருக்கு வழங்க வேண்டும், இந்த இடத்துல இயற்கைன்னு இருக்கு, என்ன போடலாம், நாம் இந்த இடத்துல போடலாம், நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து அப்படின்னு போடலாம். அடுத்தது நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறீர்கள், மிகுந்த அப்படிங்கிற வார்த்தையை இங்க போடலாம். நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறீர்கள். ஓகேவா? அடுத்தது சொல்ல கேட்டு எழுது நமக்கு சிலபஸ்ல இல்ல. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி, இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. என்ன படிக்கலாமா, மனிதருக்கு தேவையான பொருள்களை கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கங்களுள் ஒன்று. ஒரு இடத்தில் உற்பத்தியாகும் பொருள்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஓரிடத்தில் கிடைக்க செய்வதும் வணிகமாகும். ஒரு நிமிஷம்.
கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும். சான்றாக கல் என்பது விற்பனை பொருளன்று, ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம். உதிரும் கல் துகளை கோலமாவாக மாற்றலாம். இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் சொல்ல போறோம். ஓகே, கிடைக்கும் பொருளோட டேஷை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். அளவை, மதிப்பை, எண்ணிக்கையை, எடையை. மதிப்பை கூட்டி சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல் துகளை டேஷாக மாற்றலாம். என்னவா மாற்றலாம்? கோலமாவா மாற்றலாம். மாவு கிடையாது, மாவாக. வணிகத்தின் நோக்கம் என்ன? மனிதருக்கு தேவையான எல்லா பொருளையும் கிடைக்க செய்வதுதான் என்னது வணிகத்தோட நோக்கம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதிப்பு கூட்டுதல்னா கல்லை செதுக்கி சிலையா மாத்துற மாதிரி உதறக்கூடிய அந்த கழுத்துக்களை கோலமாவா மாத்துறோம் இல்லையா, அதுதான் மதிப்பு கூட்டுதல். இதுக்கு சரியான தலைப்பு என்ன வைக்கலாம்? வணிகம் அப்படின்னு வைக்கலாம். ஓகேவா? அடுத்தது விடுகதை நமக்கு சிலபஸ்ல கிடையாது. இதெல்லாம் ரீட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு செமிகோலன் கொஸ்டின் மார்க்லாம் இருக்கு இல்லையா, அதனால சும்மா ரீட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அடுத்தது குறுக்கு எழுத்து. இதுல வந்து என்னன்னா உள்ள நீங்க இதுக்குள்ள எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த வினாக்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அதனால நம்ம சும்மா பார்த்துடலாம். நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் யார்? முடியரசன். சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படுவது சுட்டு எழுத்து. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை பண்டமாற்று வணிகம். பண்டமாற்று முறை. மீனவருக்கு மேகம் போன்றது. மேகம் என்ன? குடை. மேகம் குடை போன்றது. மீனவருக்கு மேகம் குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது? போர்வை என்ன வந்துச்சு? உடலுக்கு போர்வையாக பார்த்துட்டு வந்துருமா? பனிமூட்டம். உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். மூட்டை இல்ல, மூட்டம். ஓகேவா? அடுத்தது நாம் பார்க்க போறது வந்து கலைச்சொல். பண்டம் அப்படின்னா கமாடிட்டி. பயணப்படகுகள்னா ஃபெரிஸ். பாரம்பரியம்னா ஹெரிடேஜ். நுகர்வோர் கன்சியூமர். கடற்பயணம் வாயேஜ். தொழில் முனைவோர் என்டர்பிரனர். கலப்படம் வந்து அல்ட்ரேஷன். வணிகம்னா மர்ச்சன்ட். ஸோ இந்த கலைச்சொல் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தமிழில் இருக்கிற அந்த தேர்ட் யூனிட், செகண்ட் டேர்மில் உள்ள தேர்ட் யூனிட்ல உள்ள இலக்கணம் பார்த்தாச்சு. மார்னிங் வந்து லெசனையும் பார்த்தாச்சு. ஸோ நைட்டு வரக்கூடிய அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கேகுரு அகாடமி. தேங்க்யூ.